தலித்தாக தான் இருக்கும். சாக வரைக்கும் உங்களுக்கு துறையே ஆதரவான துறை தான். தலித்துக்கு பொதுப்பணித்துறையில் ஆளுமை செல் தெரியாதா? ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு தெரியாதா? நெடுஞ்சாலைத்துறை இருக்கு தெரியாதா? அவனுக்கு மீண்டும் மீண்டும் சாதியை அழிந்து போகக்கூடாது, காப்பாற்றுவதற்கு முயற்சி பண்ணுறீங்க. இதுதான் திராவிட மாடல். நீங்கள் சாதியை ஒழிக்கணும்னா ஆதி திராவிட நலத்துறைக்கு ஐயரை கொடுத்துருக்கும், ரமேஷுக்கு கொண்டு கொடுத்துருக்கும், வன்னி அரசை HRNC கொடுத்துருக்கும். அதுதான் சமூக நீதி. யாருக்கு பூச்சுத்துறாங்க சமூக நீதி? சசிகலா எந்த பதவிக்கும் வரலையே. அந்த மாதிரி 25 வருஷமா கவர்மெண்ட் நடந்துச்சு. பிரதமரே பேசினாலும் சசிகலா கொண்டு போன கொடுத்தா தான் ஜெயலலிதாவும். அதுபோல தான் இவங்கெல்லாம் பவர் சென்டர் எப்பவுமே எம்எல்ஏவோ எம்பியாவோ யாரும் வரமாட்டான். அத்தனை அமைச்சர்களும் அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் அன்னி சொன்னா கேட்பாங்க. அதனால அண்ணனுக்கு வேண்டிய நடிகை அவ்வளவுதான். அந்த ரமேஷ் பார்ப்பனர் என்பது தெரியாமலே வெற்றி பெற்றுட்டாரு. பார்ப்பன எதிர்ப்போ, பெரியாரோ, சமூக நீதியோ, சமத்துவமோ, நீதி கட்சியோ, இதெல்லாம் எதுவுமே தெரியாது. இவர்களுக்கு தெரிஞ்சது கூட சினிமா தான். விஜய திமுக விசிக சண்டையில நாம வேடிக்கை தான் பார்க்கணும். 32 அமைச்சர்களும் என்ன ஊழல் செய்கிறார், துறை செயலாளர்கள் எங்க ஃபைலை ஓபன் பண்றாங்க, யாருக்கு ஆதரவா இருக்காங்க, இதெல்லாம் யாருக்கு போயிடும்? திமுகவுக்கு போயிடும். அதனால இவர்கள் அடக்கி வாசிப்பதும் அடிமையாய் கிடப்பதும் தான் இவர்களுடைய. ஆதவர்ஜுன் அவர்கள் பிரஸ் மீட்டை சந்திக்கும் போது ஆராசா அவர்கள் கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல வந்து திமுகவுடைய தலைவர் இதை வந்து கண்டிக்கணும்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இந்த இடத்துல ஒரு பெண் எம்பியும் அங்க இருக்காங்க, கனிமொழி அக்காவும் இருக்காங்க. சோ கனிமொழி அவர்களும் இந்த விஷயங்களை வந்து ஆராசா அவர்களை கண்டிக்கணும்னு சொல்றாங்க. இப்போ MK ஸ்டாலின் அந்த இடத்துல அவர் ஏன் எடுத்துட்டு வரல? ஏன்னா ஆதவர்களுக்கு தெரியும் திமுகவோட தலைவர் ஸ்டாலின் தெரியும். ஏன் ஸ்டாலின் அவர்கள் கண்டிக்கணும்னு வெளிப்படையா சொல்ல, இங்க ஏன் கனிமொழி அவர்கள் எடுக்கிறாங்க? ஒருவேளை பெண்களை பத்தி இழிவா பேசிட்டாங்க அப்படின்றதுக்காக எடுக்கிறாங்களா என்ன? விஜய திமுக விசிக சண்டையில் நாம் வேடிக்கை தான் பார்க்கணும். ஏன் சார்? ஏன் இல்லை, நம்ம ஊழலாம் நாளைக்கு வெளியே கொண்டு வந்தால் திமுக ஒரே நாளில் மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் ஆயிடுவோம். ஏன்னா திமுகவுக்கு வலிமையான வலைப்பின்னல் இருக்குது. IAS அதிகாரிகள் நிறைய ஆதரவாளர், IPS அதிகாரிகள், கவர்மெண்ட் செக்ரட்டரிஸு அவ்வளோ பேரும் அவர்கள் அமைச்சரவையில் திருடி கொடுத்தவர்கள், கோடியாக கொள்ளையடித்தவர்கள். அதனால் இவர்கள் என்ன செய்யறாங்கிற பேப்பர் ஜெராக்ஸ் யாருக்கு வந்துடும்? இப்பெல்லாம் எடுத்துட்டு போக வேண்டியதில்லை, மெயில் தட்டி விட்டாலே போயிடும். அப்போ இந்த 32 அமைச்சர்களும் என்ன ஊழல் செய்கிறார்கள், துறை செயலாளர்கள் எங்க ஃபைலை ஓபன் பண்றாங்க, யாருக்கு ஆதரவா இருக்காங்க, இதெல்லாம் யாருக்கு போயிடும்? திமுகவுக்கு போயிடும். அதனால இவர்கள் அடக்கி வாசிப்பதும் அடிமையாய் கிடப்பதும் தான் இவர்களுடைய. ஏன்னா ஊழல் செயலினா எழுந்து கேட்கலாம், இவர்களே ஊழல் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இப்படித்தான் செய்தி வருது. மின்சார வாரியம் தனியாருக்கு தாரை வார்க்க போகிறார், செயற்கையாக மின் தட்டுப்பாடுகளை உருவாக்குகிறார்கள் செய்தி வருது. அப்போ இது உண்மை இல்லைன்னா மின் தட்டுப்பாடை சரி செய்து தனியாருக்கு தாரை வார்க்காமல் இந்த மின்சார வாரியம் 20,000 தொழிலாளி இருக்கு. தனியாருக்கு போச்சுன்னா 20,000 தொழிலாளி வீட்டில் என்ன நடக்கும்? பூனையை தான் படுத்து கிடக்கும் அடுப்பில். இதெல்லாம் இந்த புதிய அரசு இதையெல்லாம் தவிர்க்கணும். இந்த எவ்வளவுதான் சிரமமாக இருந்தாலும் இவ்வளவு பெரிய, அதாவது மின்சாரத்துறையை தனியாருக்கு தாரை வார்க்கக்கூடாது. தனியாருக்கு போனால் அது லாபத்தை தான் அவன் கணக்கு போடுவானே தவிர 20,000 குடும்பங்களுடைய இழப்பை அவன் கணக்கே போட மாட்டான். நமக்கு இது தகவலா தானே சார் வருது, உறுதி செய்யப்பட்ட தகவலா இல்லை. அதாவது உறுதி இல்லைன்னா நல்லதாம்மா. 20,000 தொழிலாளி வேலை இலக்குன்னு யாராவது நினைப்பாங்களா? யாரும் நினைக்க மாட்டான். 20,000 தொழிலாளி நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய கவலை. அப்படி நடந்தால் நல்லது, அவ்வளோதான். நடக்கக்கூடாது என்பது நம்மளோட முன்பே அதை சொல்லி வைக்கிறோம், அவ்வளோதான். சரி, இப்போ அமைச்சரவை பதவி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த இடத்துல வந்து இந்த அறநிலைத்துறைக்கு வந்து ஒரு பிராமணரை வந்து அமைச்சராக்கியிருக்காங்கன்றது பேசு பொருளாக மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ 2% தான் மக்கள் பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க, ஓட் விகிதம் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஏதுக்காக 2 அமைச்சரவை கொடுக்கணும்ன்ற ஒரு கேள்வி. இதே இடத்துல வந்து ஒரு பிராமணருக்கு இந்த அறநிலை கொடுக்கறது சரியா இருக்குமான்னு இன்னொரு கேள்வி. இதை எப்படி சார் பார்க்கறது? இல்லை, அவர் பிராமணர்னு தெரியாமல் தான் ஸ்ரீரங்கத்தில் நின்று ஜெயிச்சிருக்கார். கட்சிக்கு பிராமணன் தெரியாது. ஆதவர்ஜுனா சொன்ன மாதிரியா? கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாதா? கண்டிப்பாக தெரியாது. அதாவது இவர்கள்லாம் ஜெயிச்சு சட்டசபைக்கு வருவாங்க, இவரெல்லாம் வெற்றி பெறுவார்கள், இதெல்லாம் தெரியவே தெரியாது. விஜய்க்கே தெரியாதுமா. ரெண்டு இடத்துல நிற்கிறாரு. ஒருவேளை தோத்துருவோமோ பெரம்பூரில், ஒருவேளை திருச்சியில் என்ன ஜெயிப்போமோ, இப்படித்தான் அவருக்கே. இது எல்லாமே எதிர்பாராமல் ராத்திரியும் படுத்து தூங்குறோம், காலையில் சுனாமி வரலையா? அதே போல தான் இந்த சுனாமி வரும்னு அவர்களும் எதிர்பார்க்கல. அதனால் அந்த ரமேஷ் பார்ப்பனர் என்பது தெரியாமலே வெற்றி பெற்றுட்டார். அப்போது ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு அமைச்சர்
பதவி கொடுத்தால் என்ன இவர்களுக்கு பார்ப்பன எதிர்ப்போ, பெரியாரோ, சமூக நீதியோ, சமத்துவமோ, நீதி கட்சியோ, இதெல்லாம் எதுவுமே தெரியாது. இவர்களுக்கு தெரிஞ்சது கூட சினிமா தான். இனிமேல் கற்றுக்கொள்வார்கள். தெரிஞ்ச திமுகவை பார்ப்பன எதிர்ப்பு, சனாதனம் என்பதை ஓட்டு வாங்குவதற்கு மட்டும்தான் பயன்படுத்தினாலே தவிர இவர்களும் ஒரு சனாதனவாதிகள் தான். யார்? திமுகவும் வேங்க வயல் இந்த கடைசி வரைக்கும் குற்றவாளி கண்டுபிடிக்கப்படவே இல்லை. மலத்தை கலக்கி அந்த தண்ணி தொட்டியில் அந்த மக்கள் 1 மாத காலம் குடித்தான். திமுக ஆட்சி அப்போவே டிஸ்மிஸ் பண்ணிட்டு போயிருக்கணும். அப்போது இவர்களே சனாதன மேல்தட்டு மேல் சாதி ஆதிக்கத்தில் இருக்கிற கட்சி தான் திமுக. அதனால் இவர்களுக்கு அதையெல்லாம் சொல்லுவதற்கு தகுதி இல்லை. இப்போ இந்த நிலைமை முடிஞ்சு போச்சு. ஓகே சார், நீங்களே சொன்னீங்க விஜய் அவர்களுக்கே சந்தேகமாக தான் இந்த தொகுதியில் நின்றாரு, பெரம்பூர்லையும் திருச்சியிலும். இப்போ திருச்சி கிழக்குல இடைத்தேர்தல் வரப்போகுது, அங்க த்ரிஷா அவர்களை நிக்க வைக்க போறதா தகவல்கள் கசியுதே சார். அதெல்லாம் வாய்ப்பு இல்லாமல் அந்த மாதிரிலாம் அரசியல் கொண்டு வர மாட்டாங்க. அவங்கெல்லாம் பிகன் உட்ஸ் தான். இவங்கெல்லாம் சசிகலா எந்த பதவிக்கும் வரலையே. அந்த மாதிரி 25 வருஷமா கவர்மெண்ட் நடந்துச்சு. பிரதமரே பேசினாலும் சசிகலா கொண்டு போன கொடுத்தா தான் ஜெயலலிதாவுக்கு. அதுபோல தான் இவங்கெல்லாம் பவர் சென்டர் எப்பவுமே எம்எல்ஏவோ எம்பியாகவோ யாரும் வரமாட்டான். அத்தனை அமைச்சர்களும் அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் நீங்கள் யார் சொன்னால் கேட்பா? அண்ணி சொன்னால் கேட்பாங்க. அதனால் அது வாய்ப்பே இல்லை. என்ன சார் அண்ணி சொன்னால் கேட்பாங்களா? ஆமாம், அண்ணனுக்கு வேண்டிய நடிகை அவ்வளோதான். ஓகே, ஆனா இப்போ இந்த இடத்துல திமுக கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய விசிக்கு நேற்றைக்கு அமைச்சரவை வரைக்கும் வந்துட்டாங்க. அப்படின்னும் போது எம்பியா இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் அவருடைய பதவியை ராஜினாமா பண்ண போதும். ஸோ ஒருவேளை திருச்சி கிழக்குல அவர் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற இன்னொரு தகவலும் பரவுதே சார். இல்லைம்மா, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அவர் எம்பி பதவியை இதெல்லாம் அந்த 200 ரூபா கவர் வாங்குற ரிப்போர்ட்டர் கிளப்பி விடுற விஷயம். அவர் எவ்வளோ பெரிய பதவியில் இருக்காரு. அதை விட்டுட்டு இங்கே மறு சீட்டு கொடுப்பாங்களான்னு சொல்ல முடியாது. யார்? விஜய் கொடுக்க மாட்டாங்க. ஆமாம், அப்படியே சீட்டு கொடுத்தாலும் அவர் வெற்றி பெற்று கேபினட்டுக்குள்ளே வர்றதை அவரும் விரும்ப மாட்டார். அதனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இப்போவே விசிகாவுக்கு ஆயுத நலத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன்? சமூக நீதி சார். இது திராவிட இயக்க மாடல். தலித்தா தான் இருக்கணும். சாக வரைக்கும் உனக்கு துறையே ஆயுத நலத்துறை தான். இல்ல சார், அந்த துறை எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு அவங்க சைட்ல இருந்து ஒரு விளக்கமும் கொடுக்குறாங்களே. ஏன்னா அந்த விளக்கத்தை குப்பையில போட சொல்லும். ஐயா, தலித்துக்கு பொதுப்பணித்துறையில் ஆளுமை செல் தெரியாதா? ஒரு தலித்துக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு தெரியாதா? சொல்லுங்க. ஒரு தலித்த நெடுஞ்சாலைத்துறை இருக்கு தெரியாதா? சொல்லுங்க. இருக்கா இல்லையா? தெரியும் சார். என்னைக்குமே ஒரு தலித்தை ஆயுத நலத்துறை கொடுக்கவே கூடாது. அவனுக்கு மீண்டும் சாதியை நீங்க அழிந்து போகக்கூடாது, காப்பாற்றுவதற்கு முயற்சி பண்றீங்க. இதுதான் திராவிட மாடல். நீங்க ஒரு செட்டியாரோ முதலியாரோ நாடாரோ தேவரோ எந்த காலத்திலேயாவது ஆதரவு நலத்துறை இருந்திருக்காங்களா? இல்லை. காரணம் அது தலித்துக்கான அதே ஒரு அன்டச்சபிள் தான். அதே ஒரு நீங்கள் சாதியை ஒழிக்கணும்னா ஆதி திராவிட நலத்துறைக்கு ஒரு ஐயரை கொடுத்துருக்கணும். யாரை? ரமேஷுக்கு கொண்டு கொடுத்துருக்கணும். ரமேஷை ஆதி திராவிட நலத்துறையும் வன்னியரசை HRNC கொடுத்துருக்கணும். அதுதான் சமூக நீதி. யாருக்கு பூச்சுத்துறாங்க சமூக நீதி? இங்கே இந்த 2K கிட்ஸுக்கு அரசியலும் தெரியல, மண்ணும் தெரியல, பெரியாரும் தெரியல, அம்பேத்கரும் தெரியல, கக்கனும் தெரியல, காமராஜும் தெரியல. தெரிஞ்சது பூரா விஜயும் திரிஷாவும் நயன்தாராவும் விக்னேஷ் சிவன். அதனால் நாடும் நாட்டு மக்களும் நாசமாக போச்சு. நன்றி, வணக்கம்.